கொடுங்க, இல்லை கை தட்டுங்க, ஏதாவது செய்யுங்க. பழைய பலா போட்டோம். ஒரு முக்கியமான டர்னிங் பாயிண்ட். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய சொந்த பந்தங்கள் உங்களை சொல்லி கூட்டு வந்திருக்கலாம், இழுத்து கூட கூட்டு வந்திருக்கலாம். சரி, இவளுக்காக வருவோமேன்னு கூட எத்தனை நபர்களோ இங்கே வந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் வர்றப்போ என்ன மைண்டில் இருந்தீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. போகிறப்ப, இதை விட்டு போகிறப்போ உங்களுக்கு அதோட விஷயங்கள் தெரியும். ஏன்னா நம்மளோட லைஃப்பில் இப்போ தீபாவளி வருது. இன்றைக்கி நம்ம பார்க்கலாம், வண்ணார்பேட்டை டவுனை தாண்டி நம்மளால் வர முடியல, உண்மை தானே? ஆனால் என்னைக்காவது நம்ம ஃபேமிலியோடு அந்த இடத்துக்கு போய் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கடந்து போய்கிட்டே தானே இருக்கிறோம். அந்த டேக்கை பார்க்காம நம்மளால் என்ன பண்ணக்கூடியது, நம்ம ட்ரெஸ்ஸை எடுத்து கொடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் கூட இருக்கிறோம். என்ன சூழ்நிலை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்த பிறகு உங்களோட லைஃப் அடுத்தது ஒரு மாற்றத்துக்கு தான் போக போகுது. அதுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து நம்மளுடைய அவசரம் எம்டி சாருக்கு இந்த இடத்துல பெரிய தேங்க்ஸ் பண்ணிக்கிட்டுறேன். அதை பற்றி ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம், அதுதான் ஃபர்ஸ்ட் விழா. அடுத்தது ரெண்டாவது நியூ லான்ச்சிங் ப்ராடக்ட். ஆனால் இந்த இடத்துல நம்ம நிறைய பேரோட லைஃபுக்காக நம்ம ஒரு லான்ச்சிங் ப்ராடக்ட் நடக்க போகுது, அதோட ஃபங்க்ஷன் ஒரு விழா நடக்க போகுது. அந்த இடத்துல நம்மளுடைய ஒரு விழாவை தருறதுக்காக நம்மளுடைய எம்டி சாருக்கும் அவேசாக்கும் திரும்ப அந்த இடத்துல ஒரு மனவார்ந்த தேங்க்ஸ் பண்ணிக்கிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். தீபாவளினோடனே எல்லாருக்கும் எப்படி இருக்கும்? இப்போலாம் தீபாவளியா ஃப்ரெண்ட்ஸ்? ஒரு 10 வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னாடி போங்களேன், நம்ம காலத்தில் உள்ள தீபாவளி தான் தீபாவளி. ஒரு மாதத்துக்கு முன்னாடி அந்த ஒரு சீனி வெடியை வாங்கி கொடுத்து அதை உட்காந்து போட ஆரம்பிச்சிருவோம். அப்போலாம் அது தீபாவளி மாதிரி இருந்தது. ஆனால் இப்போலாம் என்ன ஆயிடுச்சுன்னா, தீபாவளிக்குள்ளே கடையில் கூட்டம் மட்டும்தான் இருக்குது, அந்த அளவுக்கு ஒரு செலிப்ரேஷன் இல்லை. இந்த இடத்துல தீபாவளி செலிப்ரேஷன் எல்லோரும் கொண்டாடிடலாமா? ஒருத்தருக்கும் வேண்டாமா? நான் என்ன சொல்கிறேன், உற்சாகமாக எந்த இடத்துல இருக்கணுமோ இங்கே இருக்கலாம். நீங்கள் என்ன மைண்ட் செட்டில் கூட இருக்கலாம். ஆனால் இந்த இடத்துக்கு பிறகு உங்களோட மைண்ட் செட்டை எந்த அளவுக்கு நீங்கள் மாற்றுறீங்களோ அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்க போகுது. இந்த இடத்திற்கு நமக்கு வந்திருக்க அனைத்து நபர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். இந்த விழாக்கு யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னா, சென்னையிலேருந்து வந்திருக்காங்க, நாமக்கல், சேலம், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, சிவகாசி, தூத்துக்குடி, நிறைய தென்காசி, செங்கோட்டை, எல்லா இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு இந்த விழாவிற்கு வருகை தந்த அனைத்து உறவுகளையும் நம்மளுடைய அவசா ஃபேமிலி சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். காத்தருளும் இறைவா நன்றி, எங்கும் நிறைந்தோனே எல்லை இலாதானே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே, நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய், உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை என்னுள்ளருள்வாய், சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு, கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி, வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு,
மலர்ச்சி கொடு வளர்ச்சி கொடு மலர்ச்சி கொடு. தேங்க்யூ. ப்ளீஸ் சிட் டவுன். ஃபஸ்ட் டைம் இந்த அவாசோ அப்படிங்கிற நிறுவனம், இங்கிலீஷில் அந்த வார்த்தை வந்து அவாசோ, ஆனால் தமிழில் புண்ணியம் செய்தல். ஒரு கிளாப் பண்ணலாமா? சார், இந்த மீட்டிங் ஹாலில் இருக்கிறவங்க ஃபஸ்ட் டைமாக இந்த அவாசோ மீட்டிங்க்கு நான் முதல் டைமாக வந்திருக்கேன் சார். என்னை எப்படியோ அழைத்து வந்தார்கள், சாரி இழுத்து வந்தார்கள் அப்படிங்கிறதுக்குள்ள ஒரு கிளாப் பண்ணுங்களேன். உங்களை இன்வைட் பண்ணாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு கிளாப் பண்ணிவிடுங்க. இந்த மீட்டிங் ஹாலை விட்டு நீங்கள் வீட்டுக்கு கிளம்பும்போது சத்தியமாக சொல்கிறேன், உங்களுடைய குலதெய்வம் தான் அந்த மனுஷ ரூபத்தில் உங்களை இங்கே அழைச்சி வந்திருக்கணும். ஏன் சார், இதே திருநெல்வேலியில் எத்தனையோ பேர் ஜீவராசிகள் அவங்கவுங்க இருக்கிற இடத்துல உங்களை மட்டும் ஏன் சார் கூப்பிட்டாங்க? அப்போ நமக்கு ஏதோ ஒரு தொடர்பு இந்த பிரபஞ்சம் கொடுக்க போகுதுன்னு அர்த்தம். ஏ சார், நோ. இந்த நாள் ஒரு இனிய நாள். வாழ்க்கையில் நீங்கள் பிறந்த நாள், கல்யாண நாள், உங்களுடைய பர்த்டே, இந்த மாதிரி நிறைய கொண்டாடி இருப்பீங்க. ஆனால் இந்த நாளை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், உங்களை அழைத்தவர்களை ஞாபகம் வச்சுக்கணும். ஏன் தெரியுமா? இப்போ நான் சொல்லக்கூடிய 3 விஷயங்கள் இன்னிலேருந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த மீட்டிங் நான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன்னு சொல்கிறவங்க கூட கை தூக்குங்க. ஃபஸ்ட் டைம். பா, இந்த ஹாலில் 60% பீப்புள் புதுசாக உட்காந்துருக்கீங்க. நல்ல ஒரு கிளாப் பண்ணுங்க. உங்களுக்குலாம் ஒரு மிகச்சிறந்த பாராட்டு. 60% புதுசாக வந்திருக்கீங்க. ரைட். இந்த கை தூக்கினவங்களுக்கு மட்டும் நான் இன்றைக்கி சொல்கிறேன் ஒரு நல்ல விஷயத்தை நான் சொல்கிறேன். உங்கள் வீட்டு ஃபேமிலி ஃப்ரெண்டாக இன்றைக்கி என்னை நீங்கள் நினச்சிக்கணும். ஏ சார், நோ. நான் உங்கள் வீட்டு ஃபேமிலி ஃப்ரெண்டு. நல்லதை சொல்லி தருவேனா, கெட்டதை சொல்லி தருவேனா? உங்கள் வீட்டு ஃபேமிலி ஃப்ரெண்டு. நல்லதை சொல்லி தருவேனா, கெட்டதை சொல்லி தருவேனா? நண்பனா நல்லது தான் சொல்லி தருவோம். 3 விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் உங்கள் வீட்டு ஃபேமிலி ஃப்ரெண்டாக. முதல் விஷயம், இந்த நிமிஷத்திலிருந்து உங்களுடைய குடும்பத்தில் கடனே இருக்கக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன் உங்கள் வீட்டு நண்பனா. முதல் விஷயம் என்ன சார்? இந்த நிமிஷத்திலிருந்து உங்கள் குடும்பத்தில் கடன் இனிமே இருக்கக்கூடாதுன்னு ஆசைப்படுறேன். முதல் விஷயம். இரண்டாவது விஷயம், உங்கள் வீட்டில் இருக்கிற யாருக்கும் நோய்களே இருக்கக்கூடாது, எதிரிகளே இருக்கக்கூடாதுன்னு ஆசைப்படுறேன். 2 விஷயம் நினைச்சிட்டேன். 3வது ஒரு விஷயம் நினைக்கிறேன். இந்த நாள் இரவுலேருந்து, இந்த நிமிஷத்திலேருந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஜீவராசிகள் உங்களை பார்த்து, உங்கள் மனைவியானாலும் சரி, உங்களுடைய குழந்தைங்களானாலும் சரி, கேட்ட நேரத்தில் கேட்ட பொருளை வாங்கி தரக்கூடிய தகுதியை உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இஸ் ஆர் நோ? இந்த 3 விஷயம் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறவங்க கை தூக்குங்க. இந்த 3 விஷயம் எனக்கு பிடிச்சிருக்கு சார் அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் கை தூக்குங்க. சார், இந்த கை தூக்கினவங்கள்கிட்ட நான் ஒரு ப்ராமிஸ் ஒன்று கேட்க போகிறேன். இந்த 3 விஷயம் இன்னையிலேருந்து உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா, நான் சொன்ன 3 விஷயங்கள் இந்த நிமிஷம், இந்த ராத்திரியிலேருந்து உங்களுக்கு அது கிடைக்கணும் அப்படின்னா, இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா, உங்கள் குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் இருக்கணும் அப்படின்னா, நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் நீங்கள் செய்யணும். தமிழில் தான் சொல்லுவேன். எஸ் சார், நோ? நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் நீங்கள் செஞ்சால் போதும். நல்லா கவனிங்க. நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் செஞ்சால் போதும். இந்த ஃபஸ்ட் டைமாக மீட்டிங் வந்து கை தூக்கினீங்க இல்லையா, அவங்க மட்டும், உங்கள் 2 பேர்த்தையும் சேர்த்து நான் என்ன சொல்கிறேனோ அதை செஞ்சிருங்க. ரைட். உங்களுடைய ஆள்காட்டி விரலை உயர்த்துங்கள். ஹைட்டாக உயர்த்துங்க. ஆள்காட்டி விரலை புதுசாக வந்திருக்கிறவங்க நல்லா ஹைட்டாக வசத்துங்க. சூப்பர். உங்கள் ஆள்காட்டி விரலை பாருங்க. இது ஆள்காட்டி விரலா இல்லை இது ஆள்காட்டி விரலா? நான் மைக்கில் என்ன சொன்னேன்? நான் என்ன சொல்கிறேனோ அதை செய்யுங்க. என்ன மறுபடியும் சொன்னேன், நான் என்ன சொல்கிறேனோ அதை செய்யுங்கன்னு சொன்னேன். ஒரு ஆள், ஒரு அம்மா, காது கேட்குது, கண்ணு பார்க்குது, புத்தி வேலை செய்யுது, ஆனால் படிக்கிற காலத்தில் தான் மார்க் வாங்கல. இங்கே இருக்கிறவங்களாம் மிகப்பெரிய பிரில்லியன்ட்டு. வாழ்க்கையில் எப்பயுமே கவனம் ரொம்ப சிதறி இருக்குது நிறைய பேர்த்துக்கு. எஸ் ஆர் நோ? பல பிரச்சனையில் உட்காந்துருக்கான். ஞாயிற்றுக்கிழமை போகும்போது மனைவி சொன்ன சாமானத்தில் 2 சாமானை மறந்துட்டு போயிட்டா பொண்டாட்டி திட்டுவாளேன்னு அந்த நினைப்பிலே உட்காந்துருப்பான். இந்த ஹாலில் உட்காரக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய சிந்தனை எப்படி இருக்கணும்னா, சிரிச்ச முகத்தோடு இருக்கணும், சிந்திச்சு உட்காந்துருக்கணும், என்ன சொல்கிறாங்கன்னு முதல்ல கவனிக்கணும். எஸ் ஆர் நோ? இந்த பிரபஞ்சம் நிறைய பேர்த்துக்கு எல்லாத்துக்கும் 24 மணி நேரம் தான் தருது. எஸ் ஆர் நோ? யாருக்காவது மாற்றி கொடுக்குதா? நம்ம நண்பருக்கு வந்து ஒரு 30 மணி நேரம் அழகாக இருக்கார், தொப்பிலாம் போட்டிருக்காரு, டேரக்டர் ஆட்டம், 30 மணி நேரம் கொடுக்குமா பிரபஞ்சம்? இவர் பாருங்க வெள்ளையும் சொல்லியுமா இருக்காரு, இவருக்கு ஒரு 18 மணி நேரம் கொடுத்தா போதும் நினைக்குமா? எல்லாத்துக்கும் எத்தனை மணி நேரம்? ஓடிஷனுக்கு அதுதான், எம்பிக்கு அதுதான், எம்எல்ஏக்கு அதுதான், எல்லாத்துக்குமே 24 மணி நேரம் தான். ஆனால் 24 மணி நேரத்தில் சில பேர் நல்ல குரோர்பதியாக இருக்கான்,
சில பேர் லட்சாதிபதியாக இருக்கான், சில பேர் தொழிலதிபராக இருக்கான், சில பேர் கவர்மெண்ட் ஜாப்பில் IAS IPS முடிச்சிருக்கான், சில பேர் கூலிக்காரனாகவும் இருக்கான், சில பேர் விவசாயியாக இருக்கான். சார் நோ, எல்லாத்துக்கும் 24 மணி நேரம் தான். அந்த 24 மணி நேரத்தை எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிற ஒரு சின்ன கணக்கு போட்டுட்டு இந்த ப்ரோக்ராம்குள்ளே இருப்பலாம். ஓகேவா? முதல்ல ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் இருக்குது? கொஞ்சம் தான் பேசுங்களேன். ரைட், 8 மணி நேரம் தூங்கிட்டு தான் எந்திரிச்சு வெளியில் வரும். எஸ் சார் நோ? முதல்ல எங்கே கொடுக்குறோம்? தூக்கம், ரெஸ்ட்டுக்கு கொடுத்துறோம். இந்த உடம்புல ஆர்கான்ஸ் எல்லாம் ரெஸ்ட் எடுத்தால் தான் நல்லா இயங்கும். அடுத்து 8 மணி நேரம் நான் சொன்ன தொழிலில் இருக்கிறவங்கெல்லாம் அந்த தொழிலில் ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக 8 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. இது ரெண்டையும் யாரும் மாற்றிக்க வேண்டாம். 8 மணி நேரம் தூக்கத்தை யாரும் நிறுத்திக்காதீங்க. 8 மணி நேரம் ஏதோ ஒரு தொழிலில் நீங்கள் இருப்பீங்க, அதையும் நிறுத்திக்காதீங்க. 8 16 மணி நேரம் யூஸ் பண்ணிட்டீங்க. மீதி எத்தனை மணி நேரம் இருக்குது? இன்னும் 8 மணி நேரம் இருக்குது. என்ன பண்ணுறோம்? டிவி பார்க்குறோம். யார் அது? எக்கோ டிவி பார்க்குற அக்கா யாருக்கா? சூப்பர்க்கா, 8 மணி நேரம் டிவி பார்க்குறீங்க. கேபிள் காரனுக்கு பணம் கட்டுறது பூரா நீங்கள் தான் யூஸ் பண்ணுறீங்க. வேற வேற யார்? மொபைல் யார்? செல்லு. உடம்புல இருக்கிற செல்லெல்லாம் செல்லு காலி பண்ணுது. ரீசார்ஜ் சூப்பரு, செல்லு, டிவி. அப்புறம் மீதி 8 மணி நேரம் இருக்கு. ஆனால் 8 மணி நேரத்தை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, தேவையில்லாத இடத்துல கண்ணையும் தேவையில்லாத இடத்துல காதை கொடுத்து தேவையில்லாத இடத்துல காலால் நடந்து பெட்ரோல் போட்டு வண்டியில் போய் செலவு பண்ணிட்டு இருக்கோம். எஸ் சார் நோ? ஒரு பிஸ்னஸ் மேன், ஒரு வியாபாரி, ஒரு வாழ்க்கையில் முன்னுக்கு போன நினைக்கக்கூடிய நபர் இந்த சும்மா இருக்கிற 8 மணி சரியாக பயன்படுத்துறதுனால தான் அவர்கள்லாம் அந்த உயரத்தில் இருக்காங்க. புரிஞ்சவங்க கிளாப் பண்ணுங்க. இந்த ஹாலில் உட்கார்ந்துருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு செய்தியை நான் சொல்கிறேன். இந்த மீட்டிங்கை கடைசி நிமிஷம் வரைக்கும் யாரெல்லாம் உங்கள் சீட்டில் உட்காந்து நீங்கள் கவனித்து உங்களுடைய மனைவி, உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய தாய் தந்தைக்கு யாரெல்லாம் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறீங்களோ அவர்கள் இந்த மீட்டிங் முடிகிற வரைக்கும் உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய எண்ணம், உங்களுடைய பார்வை, உங்களுடைய தொலைநோக்கு சிந்தனை, உங்களுடைய ஆசை, உங்களுடைய இலக்கு எல்லாமே கிடைக்கணும். அப்படின்னா என்னை போல உங்களை நான் அழகாக இந்த மீட்டிங்கில் சுறுசுறுப்பாக ஆர்வமாக இருக்க செய்யணும் அப்படின்னா உங்களுடைய கவனம் முழுக்க இந்த ஸ்டேஜில் தான் இருக்கணும். இருக்கும்னு நினைக்கிறவங்க கிளாப் பண்ணுங்க. இந்த கிரேட் எக்ஸலண்ட் பர்சன் புண்ணியம் செய்யக்கூடிய ஒரு நிறுவனத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய 120 வருஷம் பாரம்பரியமிக்கமான அந்த அற்புதமான ட்ரை ஃப்ரூட்ஸ், ஆயுர்வேதிக்கினுடைய மூலிகை பொருள்கள், பழரசங்கள் இதெல்லாம் அவங்க பதப்படுத்தி ஒரு அற்புதமான ப்ராடக்டை தயார் பண்ணி இன்றைக்கி இந்தியா முழுக்க கொடுத்துட்ருக்கக்கூடிய ஒரு உன்னதமான நபரை நம்ம மேடைக்கு இன்வைட் பண்ண போகிறோம். அவர் கையால் இந்த 2 குழந்தைகளை நம்ம கௌரவப்படுத்த போகிறோம். அவாசோ நிறுவனத்தினுடைய MD அவர்கள் மிஸ்டர் சந்தோஷ் சார் அவர்களை உங்கள் சார்பாக சந்தோஷமாக இன்வைட் பண்ணுறேன். ப்ளீஸ் வெல்கம் சார். உங்கள் கையால் இந்த குழந்தைகளை பாராட்டுங்க. இந்த கலை மென்மேலும் உயர வேண்டும், இந்த குழந்தைகள் மென்மேலும் வளர வேண்டும். சூப்பர். நல்ல ஒரு அழகாக ஒரு ஃபோட்டோ எடுங்க சார். அழகான ஒரு கலை உணர்வோட ஒரு பாட்டு, டான்ஸு. இந்த குழந்தைங்களுடைய எதிர்காலம் மேலே மேலே வளர்ந்து நிற்கணும். இந்த குழந்தைங்க டான்ஸ் ஆடும்போது நான் இந்த ஃபேஸை பார்த்தேன். இப்படியே தான் சிரிச்ச முகத்தோடு இருந்தது இல்லையா? 1.5 கோடி ரூபா கடன்காரனாட்டம் நாமெல்லாம் உட்காந்து பார்த்தோம். கிளாப் பண்ணுங்களேன். பிற சிரிக்கத்தான் நம்ம வாழக்கூடாது, ஆனால் நம்ம சிரிச்ச முகத்தோடு இருக்கலாம்ல. அப்படியே வீட்டுக்கார மாட்ட போய் சிரிச்ச முகத்தோடு இருந்தால் நீ நல்லபடியாக போயிட்டு வந்துட்டீங்கம்பாங்க. உருன்னு போனீங்கன்னா அங்கேயே போயிட்டு வந்தேன் அப்படிம்பாங்க. அதனால் சிரிச்ச முகத்தோடு இருங்க. கிரேட் எக்ஸலண்ட் குழந்தைங்க, நம்ம வீட்டு குழந்தைங்களை நல்லா கிளாப் பண்ணி அடுத்த நிகழ்ச்சி நம்ம கொண்டு போவோம். நன்றி நன்றி நன்றி.